வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அது நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி மாலை பட்ச வரிசையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது தான். டெய்லி இன்ட்ரெஸ்டிங் இல்லையாங்கிறா, டெய்லியே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. பட் இன்றைக்கி கொஞ்சம் அடிஷ்னல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, சீரக குழம்புன்னு ஒன்று உண்டு. அந்த குழம்பு பண்ண போகிறோம். பரங்கிக்காய் போட்டு சீரக குழம்பு. மாங்காய் ரசம். மாங்காவை நல்லா வேக விட்டு மசிச்சு மிக்சியில் போட்டு மசிச்சு எடுத்து வச்சுக்குவோம். அப்புறம் வந்து காய் வந்து நார்மல் தான், அவரைக்காய் கறி அதுதான் எடுத்துருக்கோம். சாயங்கால பலகாரத்துக்கு பாம்பே சட்னி அண்ட் பூரி, இது ரெண்டுமா சாயங்கால பலகாரத்துக்கு எடுத்துருக்கோம். செவ்வாய், ஏன்னா பூரி பிடிக்காதவாளே இருக்க மாட்டா. இந்த 13 நாள் என்றைக்காவது ஒரு நாள் பூரி இல்லைன்னா அப்புறம் யோகாம்பால் எல்லோரும் வெறுத்துருவேல, எப்போ பாரு தோசை உப்புமாவே கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதனால் பூரியும் பாம்பே சட்னியும் எடுத்துருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் கிட்ட சீரகம் போட்டுக்கோங்க. அடுப்பு சின்னதாக வச்சுருவோம். ஒரே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 6 கருவேப்பிலை. இது நல்லா வாசனை வர வறுத்துக்கணும். அவ்வளோதான். கலர் மாறிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு சீரகம் வந்து கலர் மாறிடுச்சுன்னா குழம்பு கசந்து போயிடும். அதனால் இது வாசனை வர வறுத்துக்கிட்டு இதை பவுடர் பண்ணிடலாம். பவுடர் பண்ணிவிட்டு குழம்புல போட்டோன்னா இது வந்து நம்ம நிஜமாலுமே சொல்லணும்னா ரொம்ப உடம்பு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல பசியை தூண்டக்கூடியது. அதே சமயம் ரொம்ப களைப்பாக இருக்குதுன்னா இந்த குழம்பு பண்ணி சாப்பிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெவியாக இருக்குது, முதல் நாள் ஏதோ சாப்பிட்டுட்டு வந்திருக்கேன், அடுத்த நாளைக்கு எதாவது லைட்டாக சாப்பிட்டா போகிறோம் அப்படின்னு நினைக்கிற அன்றைக்கெல்லாம் இந்த மாதிரி சீரக குழம்பு வச்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் டே உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கும், ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். நார்மலாக இருக்கிறச்சேயே நீங்கள் வந்து இந்த மாதிரி மழை நாள் குளிர் நாள்லாம் இந்த மாதிரி சீரக குழம்பு பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு குழம்பு. அடுப்பு நிச்சயமாக பெருசாக்கின்றாதோ, ஏன்னா இது கருகி போச்சுன்னா நல்லா இருக்காது. சின்னதாகவே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வாசனை வந்துடும் உங்களுக்கு. இந்தமாரி கடலைப்பருப்பு உங்களுக்கு ரொம்ப போட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் இல்லை 3/4 டீஸ்பூன் போட்டேன்னாலே போதும். பார்த்தீங்கன்னா இது நல்லா ஜோராக வாசனை வந்து இந்த லெவல் போகிறோம். இதை நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணின்னு வரலாம். ஸோ இதே கடாயிலேயே குழம்பு வைக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட விடுவோம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் தட்டி. சீரகம் போட்டுறதுனால இதுக்கு வெந்தயம்லாம் வேண்டாம். இது மட்டும் அப்படியே கடுகு பெருங்காயம் மட்டும் போடும். மிளகாவுக்கு, கருவேப்பிலை, பரங்கிக்காய், மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி எடுத்துருக்கேன். இதை கரைச்சி இதில் விட்டுருங்க. நல்லா 2-2.5 கப் கிட்ட தண்ணி விட்டு கரைச்சி விட்டுருவோம். 3 கப்பே வேணாலும் விடலாம். குழம்புக்கு தேவையான உப்பு 3/4 டீஸ்பூன் போடுறேன். குழம்பு பொடி, சாம்பார் பொடி எது இருந்தாலும் நீங்கள் போடலாம். நம்ம யோகாம்பால் குழம்பு பொடி போடுறோம். 2 ஸ்பூன் கிட்டே போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம பொடி பண்ணிட்டு
வறுத்துருக்கோம் இல்லையா, ஜீரகம், கடலைப்பருப்பு, 2 மிளகு, ஒரு 6 கருவேப்பிலை, அதையும் இதில் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கினோம்னாலே ஜோரான ஜீரக குழம்பு தயார். இது வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும், அவ்வளோதான். 10 நிமிஷத்தில் இது தயாராகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. முன்னாடியே கூட நம்ம பண்ணியிருக்கோம் சீரக குழம்பு, பட் இந்த காம்போ மீலில் உங்களுக்கு வேணுமேன்றதுக்கோசரம் இன்றைக்கி இந்த குழம்பு எடுத்துருக்கோம். இந்த சீரகம் இதெல்லாம் வறுத்தோம் இல்லையா, வறுத்ததெல்லாம் இது. இதை நீங்கள் பவுடராகவும் போடலாம். நாங்கள் அரைக்கிறதே கொஞ்சம் தண்ணி பட்டுட்டு அதனால தண்ணி விட்டே அரைச்சிட்டோம். நீங்கள் வந்து பவுடராகவும் பண்ணி இதை போடலாம் அப்படி. ஸோ இது நல்லா கொதித்து கெட்டியாகட்டும், பார்க்கலாம். இதில் ஒரு சின்ன பீஸ் வெல்லம் போடணும், அதோட கூட முடிஞ்சிடுது. இந்த குழம்பே எவ்வளோதான், ரொம்ப சீக்கிரம் 10 மினிட்ஸ்க்குள்ளே இது ரெடி ஆகிடும். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வெல்லைப்பொடி போட்டுருணும். இது நல்லா அப்படியே கொதிச்சு கெட்டியாச்சுன்னா குழம்பு தயார். அதுக்கு அடுத்தது நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஜோரான ஜீரக குழம்பு நல்லா ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுது. இவ்வளோ திக்காகிட்டு வருமோ, நல்ல ஜீரக வாசனையாக நல்ல ஜோராக இருக்குது. இது நீங்கள் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டோ நெய் விட்டோ பிசைஞ்சு சாப்பிட்றதே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்து நீங்கள் ஏதாவது சாயங்காலம் விட தோசை, கரைச்சி தோசை இல்லை வேறு ஏதாவது பண்ணிக்கிறீங்கன்னா அது கூட நீங்கள் தொட்டு சாப்பிடலாம். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நிச்சயமாக எல்லோரும் ட்ரை பண்ணி பண்ணுங்க. ஸோ மாங்காய் ரசம் வைக்கிறோம். கடாயில் வந்து ரசம் வைக்கிற பாத்திரத்தில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இஞ்சி இது மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணது 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் போடுங்க. பச்சை மிளகா அதே மாதிரி ஒரு 2 போடுங்க போதும், ஜாஸ்தி வேண்டாம். பெருங்காய கட்டி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கருவேப்பிலை. இது அப்படியே கொதிக்கட்டும். இந்த மாங்காய் மசியை வந்து அதுக்கப்புறம் விட்டோம்னா, மேலே கொஞ்சமாக பருப்பு ஜலம் விட்டோம்னா இந்த ரசம் தயார், அவ்வளோதான். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடுங்களே, ஜாஸ்தி நாளிலாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும். ஸோ இந்த ரசத்துக்கும் தக்காளி வேண்டாம், தக்காளி இல்லாமல் நீங்கள் அப்படியே பண்ணலாம். இது வந்து ஒரே ஒரு மாங்காய், இது எவ்வளோ வெயிட் மாமி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா 400 கிராம்ஸ் இருந்தது. இதை நல்லா கொட்டையோடு சேர்த்து அது 400 கிராம்ஸ். அது குக்கரில் வச்சுட்டு அந்த கொட்டையெல்லாம் எடுத்துகிட்டு மேலே இருக்கிற தோலிலாம் எடுத்துகிட்டு கதுப்பை மட்டும் எடுத்துகிட்டு போனாங்க. கிளிமுக்கு மாங்காய் கிடைக்கிறது இல்லையா, த்ரூ அவுட் த இயர் இப்போ கிடைக்கிறது. ஸோ அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. இது ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சுட்டு இது மாதிரி நல்லா மசிச்சிருக்கும். இதை மசித்ததை இதில் ஆட் பண்ணிட்டோம். இந்த மாங்காயோடு சேர்ந்து ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இந்த நினைக்கிட்டேன்னா பருப்பு ஜலம், ரசம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் பருப்பு ஜலத்தை இது பண்ணுங்க. ரஸ்லி நான் ஒரு 1/2 டீஸ்பூன் போடுவேன், இது ஆப்ஷனல், வேண்டான்னா போடாதீங்க. ஸோ வழக்கம் போல் இதான் சொன்னேன் இல்லையா, வாசனை அப்படியே ரொம்ப தூக்கலாக இருந்தது. உப்பு இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து, ஏன்னா உப்பு போட மறந்து போயிருக்கேன், இப்போ தான் போட போகிறேன். ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். இந்த நான் சொன்ன மாதிரி ரசம் மட்டும் கரைச்சி உப்பு போட மறந்து போயிட்டோம்னா அது ஊற கூட்டும் பாருங்க வாசனை படி, அது அசாத்தியமாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் உப்பு போட்டிருக்கோம், வெல்லம் போட்டிருக்கோம், எல்லாமே சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் இதாகட்டும். இந்த பருப்பு ஜலத்தை ரசம் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மாங்காய் ரசம் ரொம்ப 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 டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பேன், ஒன்றும் புதுசாக சொல்லலை. இருந்தாலும் என்னுடைய ஸ்டைலில் ஒரு காம்போவில் ஒரு மாங்காய் ரசம் நிறைய தடவை பண்ணி போட்டிருக்கேன். நானும் இல்லைன்னு சொல்லலை, ரிப்பீட்டடாக நிறையா காம்போ இல்லை, அதுவும் இந்த மாதிரி மாலைப்பக்ஷ காம்போ எடுத்துருந்தேன்னா அதில் ஒரு மாங்காய் ரசம் கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ரொம்ப குவிக்காக மாங்காய் மட்டும் நீங்கள் பருப்பெல்லாம் வேக வைக்கிறச்சே வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க, குவிக்காக ஆகிடும் இந்த ரசம். ஹார்ட்லி 5 to 7 மினிட்ஸில் ரசம் ரெடி ஆகிடும். அதெல்லாம் நுழைச்சி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் அடுப்பை வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, இதுக்கு மிளகு ஜீரக பொடி நீங்கள் தாளிக்கணும். ஏன்னா நம்ம பச்சை மிளகா இஞ்சி மட்டும்தான் போட்டிருக்கோம், வேறு எந்த இதுவும் போடலை இதில்.
ஸோ இதுக்கு மிளகு ஜீரக பொடி மேலே தாளித்து கொட்டினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கறி வடிக்கிறது 1/2 டீஸ்பூன் கிட்ட மிளகு ஜீரக பொடி, ஒரு சின்ன பிஞ்ச் பெருங்காயம். ஜோரான மாங்காய் ரசம் தயார். அவரைக்காய் கறி பண்ணலாம், அது ஒன்று தான். அப்புறம் சாயங்கால பலகாரம். ஸோ அவரைக்காய் கறி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, இது வந்து ஒரு 1/2 கிலோ அவரைக்காய். அதை ஜஸ்ட்டு ஒரு மடை கொஞ்சமாக உப்பும் மஞ்சப்பொடியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். ஏன்னா இந்த நாளில் வந்து எல்லாத்தையும் அப்படியே டிரெக்டாக பண்ணாதீங்கோ, எல்லாத்தையுமே பெஸ்டிசைட்ஸ் இருக்கிறதுனால ஒரு தடவை வேக விட்டு கொட்டி. முன்னாடி எல்லாம் அப்படியே சத்துக்கோசரம் அப்படியே சாப்பிடுங்கன்னு சொன்னால் இப்போ இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. 3 மிளகாய், உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், பெருங்காயம் ஒரு சின்ன பிஞ்ச். முன்னாடி எல்லோரும் சத்தெல்லாம் போயிடும் காயில், அதனால் அப்படியே மூடி வச்சு வேக விட்டு அப்படியே சாப்பிடணுன்னா. இப்போ வந்து எல்லாத்துலேயும் பெஸ்டிசைட்ஸ் இருக்குது, அதனால் வேக விட்டு கொட்டி பழைய நாளில் பண்ணது தான் கரெக்டான வழி. அதே மாதிரியே பண்ணுவோம் அப்படிங்களா. எல்லாம் ஒன்று ஒரு தடவை ஒரு மாதிரி மாறுறதுனால யார் எப்படி சொல்கிறாலோ அப்படி கேட்டுன்னு போய்டுறது பெட்டர். எது நமக்கு சௌகரியம், எது நம்மளுடைய எதுக்கு நல்லதுன்னு படுறதோ அப்படியே நம்ம எடுத்துன்னு போயிடலாம். இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ வடிகட்டி கொட்டினதுனால உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், இல்லை ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடுறேன். இதில் அதே மாதிரி இந்த மாதிரி வதக்கட்டு காரப்பொடி போட்டு பண்ணிக்கிறேன்னாலும் நல்லா காரப்பொடி போட்டு வதக்கிடுங்க, நல்லாயிருக்கும். சில பேருக்கு சப்புன்னு பிடிக்காது, அவரைக்காய் சப்புன்னு இருக்கும் அப்படின்னு சாப்பிட மாட்டா. அதுக்கு நீங்கள் காரப்பொடி போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மேலே தேங்காய் போட்டீங்கன்னா ரொம்ப ஜோராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிடுவோம். ஏன்னா அந்த இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஈரமெல்லாம் நல்லா வதக்கிடுறதுனாலே நல்லாயிருக்கும். ஜோரான அவரைக்காய் கறி தயாராகிடுது. நம்ம இப்போ சாயங்காலத்துக்கு படிக்கிற பலகாரம் பூரிக்கு மாவு பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து பாம்பே சட்னி பண்ணிவிட்டு பூரி இட்டோன்னா இன்னையோட இது முடிஞ்சுது. ஸோ இந்த இதுவும் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே இன்றைக்கி தெரிஞ்சது தான், ஒன்றும் புதுசாக எதுவும் இல்லை. ஜீரக குழம்பு கொஞ்சம் சில பேருக்கு தெரியாது, புதுசான ஒரு குழம்பாக இருக்குமா இருக்கும். அடுத்து அனுப்பிச்சிட்டு காய் தயார். ஸோ பூரிக்கான மாவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட ரவை, 1 கப்புக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். இந்த கப்பால் 1 கப் தண்ணி எடுத்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு ஹாஃப் விடலேன். பூரிக்கு எப்பயுமே ரொம்ப தளர்த்தி பிசைஞ்சிடாதீங்கோ, எண்ணெய் குடிக்கும். அதனால் கொஞ்சம் டைட்டாக பிசைறது நல்லது. ஒரே 1 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கிறேன். காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு மேலே 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருணும். நல்லா டைட்டாக பிசைஞ்சிருக்கோம். நல்லா ஊறட்டும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சலிச்சு எடுத்துட்டுருக்கோம். எந்த கப்பால் மாவு எடுத்துட்டாலும் அந்த கப்பால் 4 கப் கிட்ட தண்ணி விட்டுருவோம். எண்ணெய் 4 ஸ்பூன், கடுகு ஒரு 1/4 ஸ்பூன், ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூன், ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு 7 மிளகாய், பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன், தக்காளி 1 இஞ்சி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகா ஒரு 2-3, கருவேப்பிலை ஒரு 6, மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன். அடுப்பு சின்னதாக வச்சுக்கோங்க.
இந்த கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை மாதிரி வடிகட்டி வச்சுக்கணும். அடுப்பு தினை சின்னதாக இருந்தது, இப்போ தான் பெருசாக்கின்னு இருக்கேன். பட் கையோடு அப்படி கிளறிகிட்டே இருக்கும், இல்லைன்னா கட்டி கட்டியாக அங்கங்கே அது ஆகிடும். ஸோ இது ஒத்தா மாதிரி ஆகணும் அப்படின்னா நம்ம கட்டி கிளறிகிட்டே இருக்கணும். ஸோ ஃபைனலாகவும் ஒரு அரை கப்பு நான் அந்த கடலை மாவு இதை அலம்பி அதில் விட்டுருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட நம்ம 4.5 கப்பு கிட்ட தண்ணி விட்டுருக்கோம். ஸோ அவ்வளோ இருந்தால் தான் அந்த பச்சை கடலை மாவு வாசனை போகணும், இல்லைன்னா பச்சை கடலை மாவு வாசனையோடு நல்லாவே இருக்காது. அது கொதித்து நல்லா கெட்டியாகணும். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டுருக்கேன். நல்லா 1/2 லிட்டருக்கு மேலேயே தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்கட்டும் ஒரு 2 மினிட்ஸ். கொதிச்சு இது கெட்டியாச்சுன்னா மேலே அப்படி கொத்தமல்லி போட்டு எலுமிச்சம்பழம் புரிஞ்சுனேன்னா இதுதான் பாம்பே சட்னி அப்படின்னு சொல்லுவாள். அது எதனால இது பாம்பே சட்னின்னு சொல்லுவான்னு எனக்கு தெரியாது. இது பேர் ஆனால் பாம்பே சட்னி அப்படின்பா. நான் சொன்ன மாதிரி அந்த நாளில் வந்து கடலை மாவு, கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு இதெல்லாம் அந்த பக்கம்தான் கிடைக்கும். ஸோ அவள் தான் இந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணியிருப்பா. ஸோ அந்த பக்கத்தில் காசிக்கெல்லாம் போயிட்டு வந்தவா எல்லோரும் இது மாதிரி ஏதாவது பார்த்துட்டு இதுக்கு பேர் வந்து பாம்பே சட்னி அப்படின்னு வச்சுருப்பாளாக்கும். ஆனால் இதில் வந்து நிறைய வேரியேஷன் கொடுக்குற மாதிரி இதனால் இதில் வெங்காயம் அதெல்லாம் போடுறவாள்லாம் வந்துட்டா. இன்ஃபேக்ட் இதில் பார்க்க போனேன்னா எங்கள் பாட்டிலாம் பண்ணுறச்சு இதில் தக்காளி கூட போட மாட்டாள். தக்காளி போடாமல் அப்படியே வெறும் கடலை மாவை மட்டும் கரைச்சி விட்டு இஞ்சி பச்சை மிளகா போட்டு கடுகு இந்த உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு மட்டும் தாளிச்சு கொட்டி மிளகாத்தூள் போட்டு பச்சை மிளகா இஞ்சி போட்டு எடுத்து வச்சுடுவான். ஃபியூ மினிட்ஸ் கொதிக்கட்டும், பார்க்கலாம். ஜோராக தயாராகிடுது. பச்சை வாசனைலாம் போகணும், அதுதான் நல்லா போயிட்டு. ஏன்னா இது ஆறித்துன்னா அப்படியே கெட்டியாகிடும். இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். எடுத்து விட்டால் இப்படி இருக்கிற மாதிரி இருக்கிறது இருக்கு இல்லையா, இந்த கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இதில் வந்து பழைய நாளில் இது மட்டும்தான் பண்ணுவாள், தக்காளிலாம் போட மாட்டாள். இப்போ நிறைய பேர் நிறைய விதமாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா. இதுலேயே பொட்டேட்டோ போட்டுக்கிறா, இதுலேயே ஆனியன் போடுறா, இதுலேயே டொமேட்டோ எல்லாமே போட்டு அது ஒரு மாதிரி சப்ஜி மாதிரி பண்ணுறா. ஸோ அது இன்னொரு வெர்ஷன். இந்த மாதிரி பாம்பே சட்னி இது ஆப்டாக இருக்கும் இந்த மாலைப்பக்ஷ இதுக்கு. தக்காளி வேண்டானா நீங்களும் தக்காளி எடுத்துகிட்டு பாக்கி எல்லாம் மட்டும் போட்டுட்டு பண்ணணும். கொத்தமல்லி, பெரிய எலுமிச்சம்பழமா இருக்குது, ஒரே ஒரு மூடி வச்சுக்கணும். ஜோரான பாம்பே சட்னி தயாராகிடுது. இப்போ பூரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பூரி இதில் நான் எப்பயுமே எண்ணெய் தான் தடவிப்பேன். மாவு எண்ணெயில் வந்து கசண்டு வராத இருக்கும். மாவு தொட்டுண்டெல்லாம் கசண்டு வரும் ரொம்ப. ஸோ எண்ணெயை காய வைக்கலாம் நம்ம. ஸோ எண்ணெய் காஞ்சிட்டு ஜோராக ரெடி ஆகிடுது. எல்லாருக்குமே பூரி பிடிக்காதவாலே கிடையாது. குழந்தைலேருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்கும் பூரி பிடிக்கும். ஸோ இந்த பூரியோட அந்த பாம்பே சட்னி தொட்டு சாப்பிட்றதுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். ஏன்னா நம்மளோட இந்த என்டையர் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து திருப்பி தோசை, உப்புமா அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன்னா அப்புறம் எல்லோரும் என்னை திட்ட ஆரம்பிச்சுடுவேன். அதுதான் பூரி கொண்டு வந்தேன். ஜோராக பூரி பிடிச்சி சுட எல்லோரும் பாம்பே சட்னியோட சாப்பிடுவோம். நிச்சயமாக எல்லோரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.